நாளை தினம் சக்தி வாய்ந்த ஆடி மாத அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை அன்று உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும், வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கி நல்ல நேர்மறை ஆற்றல் இருக்கணும், உடனடியாக கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும், நமக்கு பண வரணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். இதை மறக்காமல் நாளை தினம் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும். இதற்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, ஒரு சின்னதாக தாம்பூலத்தட்டு, பித்தளை தட்டு இருந்தால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு, மண்ணாலான பாத்திரங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு, தூள் உப்பு பயன்படுத்தக்கூடாது, சால்ட் பயன்படுத்தக்கூடாது. கல்லுப்பு தான் நமக்கு தேவை. கல்லுப்பு மகாலட்சுமி தாயோட அம்சம். நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த கல்லுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய அனைத்து விதமான கெட்ட சக்திகள், எதிர்மறை ஆற்றல் அனைத்துமே நீங்கிறதுக்கும் இது உதவி செய்யும். ஸோ இந்த கல்லுப்பு நிறைய எடுக்கணும்னு அவசியம் இல்லை, 1 ஸ்பூன் அளவு இருந்தால் போதுமானது. ஸோ தட்டோ அகல் விளக்கோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு நார்மலாக வீட்டில் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரம், பூங்கற்பூரம் நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி கற்பூரம் நிறைய எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரே ஒரு சின்ன கற்பூரம் வைத்தால் போதுமானது. ஸோ இதை நீங்கள் ஏற்றிட்டு மனதார உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும், வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கணும், பண வரவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு இதை நீங்கள் வீட்டோட எல்லா மூலைகளையும் போய் காமிங்க. குறிப்பாக வீட்டோட கதவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதவுகளுக்கு பின்புறம் காமிங்க. ஏன்னா அங்கே தான் எதிர்மறை ஆற்றல், நம்ம நிறைய விஷயங்கள் கதவுகளுக்கு பின்னாடி தான் ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கப்போ பதிவில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் கதவுகளுக்கு பின்னாடி, எல்லா கதவுகளுக்கு பின்னாடியும் காமிங்க, வீட்டோட எல்லா மூலைகளையும் காமிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இதை எப்பொழுது செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்யுங்க. நாளைய தினம் வியாழக்கிழமை அப்படின்றதுனால ராகுகாலம் மதியம் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், காலை 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் யமகண்டம். ஸோ இந்த நேரங்களை மட்டும் தவிர்த்துடுங்க. மற்ற நேரங்களில் எப்பொழுது வேணால் நீங்கள் செய்யலாம். இந்த ராகுகாலம் யமகண்டம் ஒவ்வொரு நாட்களுக்கும், அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் மாறுபடும். நாளை தினம் வியாழக்கிழமை அப்படின்றதுனால இந்த நாட்கள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் குறிப்பாக அமாவாசை தினத்தில் செய்யும் பொழுது பிரபஞ்சத்தில் நேர்மறையாற்றல் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்களில் பிரபஞ்சத்தில் நேர்மறையாற்றல் அதிகமாக இருக்கும். அந்த நேரங்களில் நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா இந்த உப்பை என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இதை நீங்கள் தண்ணீரில் போட்டுட்டு அதை அப்படியே கால்படாத இடத்துல, மண்பாங்கான இடத்துல ஊற்றிடலாம். இன்கேஸ் இடவசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டோட கிச்சன் சிங்கில் ஊற்றிடுங்க. மற்றபடி கழிவறை, குளியலறை இதில் ஊற்றாதீங்க. கிச்சன் சிங்கில் ஊற்றலாம், தவறு கிடையாது. இதை தவிர்த்து வேறு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஓடும் நீர்நிலைகளில் தூக்கி போடலாம். அப்படிலாம் தண்ணீரில் போட்டுட்டு அதை நீங்கள் செடிகளில், மண்பாங்கான இடத்துல ஊற்றலாம், தவறு கிடையாது. இது மாதிரி நீங்கள் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் செய்யுங்க. முடிஞ்சவங்க வாரம் செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையிலே செய்யலாம். அப்படி வாரம் செய்ய முடியல அப்படின்னாலுமே நான் சொன்ன மாதிரி பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படின்றது தீர ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல், கெட்ட சக்தி நீங்கும். நம்ம சுறுசுறுப்பாக நம்முடைய வேலைகளை செய்ய தொடங்க ஆரம்பிப்போம். ஒரு மாதிரி மந்தமான சூழ்நிலை இருக்கும், வீட்டில் அடிக்கடி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இது எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். இது ரொம்ப எளிமையான விஷயம்தான். பட் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் பூஜை அறையில் நீங்கள் நார்மலாக கற்பூரம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் செய்ய வேணாம். நம்ம நார்மலாக பூஜை செய்யக்கூடிய விஷயங்கள் தனியாக செய்யுங்க. இதை நீங்கள் தனியாக செய்யணும். நம்ம பூஜை செய்யும் பொழுது இதை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ அந்த டைமில் செய்ய வேணாம். நீங்கள் நார்மலாக பூஜைகள் எல்லாமே முடிச்சுட்டு பொறுமையாக தனியாக இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இன்கேஸ் அப்படி எல்லா மூலைகளையும் காமிக்க முடியலை அப்படின்னாலுமே வீட்டோட ஹாலில் உட்காந்து இதை நீங்கள் செய்யலாம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இந்த பதிவை நான் லேட்டாக தான் பார்த்துருக்கேன், இப்போ அமாவாசையே முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க, இரவு நேரத்தில் இதை காமிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வீட்டோட ஹாலில் இல்லை கிச்சனில் எந்த இடம் உங்களுக்கு செட் ஆகும்னு பாருங்கள். அந்த இடத்துல உட்காந்து இதை நீங்கள் செய்யலாம். இது எரிஞ்சு முடிகிற வரைக்குமே அந்த கற்பூரத்தை பார்த்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும், வீட்டில் நல்ல பணவரவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார நினச்சிட்டே இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ முடிஞ்சவங்க, வாய்ப்பு இருக்கவங்க பகல் நேரத்தில் செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க கதவுகள் பின்னாடி காமிங்க. இரவு நேரம் ஆயிடுச்சு, ஒரு 10-11 மணி ஆயிடுச்சு, அப்படி காமிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, இதை நீங்கள் ஒரே இடத்துல அமைதியாக உட்கார்ந்து அந்த இடத்துலையே நீங்கள் செய்யலாம், தவறு கிடையாது. ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.